வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நம்ம உடனே வீடியோ போட்டுடலாம். பாருங்கள், நிறுவுக கொசிகன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு நம்ம நிரூபிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இது இடது பக்கத்தை எடுத்து நம்ம ஈஸியாக வலது பக்கத்தை கொண்டு வந்துடலாம். முதல்ல இடது பக்கத்தை எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்குது பாருங்கள், கொசிகன் தீட்டா பை காஸ் தீட்டா minus cos theta by sin theta. இது வந்து பின்ன வடிவத்தில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், குறுக்கு பெருக்கல் எடுத்துடலாம். முதல்ல எதை பெருக்கணும்? பகுதியை பெருக்கணும். காஸ் தீட்டாவையும் சைன் தீட்டாவும் பெருக்குனா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ குறுக்க பெருக்க போகிறோம். கொசிகன் தீட்டாவையும் சைன் தீட்டாவும் பெருக்க போகிறோம். என்ன வரும்? கொசிகன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. மைனஸ் போட்டாச்சு. இந்த மைனஸ் இப்போ காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் பெருக்கிறோம். காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்கு? காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டான்னு இருக்கு. இந்த கொசிகன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 சைன் தீட்டான்னு எழுதலாம். கொசிகன் தீட்டா 1 சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டா அப்படியே தான் வரும். அப்போ இந்த சைன் தீட்டா இந்த சைன் கேன்சல் ஆயிரும். மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் மிச்சம் என்ன இருக்கு? 1 மைனஸ்ங்க 1 தான் இருக்கு. மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. இதான் மிச்சம் இருக்கு. ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஃபார்முலா என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. இப்போ பாருங்க, இந்த சைன் தீட்டாவும் இந்த ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் இருக்குது. ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? டேன் தீட்டா. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்பது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.